அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. ஓபிஎஸ் அணியில் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து தை மாத இறுதிக்குள் சொல்லுவேன் என்று ஓபிஎஸ் கூறியிருந்த நிலையில் அவரது நெருங்கிய ஆதரவாளரான ராஜ்யசபா எம்பி தர்மர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற கட்சியினுடைய எதிர்கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இன்று தலைமை கழகத்தில் மரியாதை நிமித்தமாக இன்றைக்கு சந்தித்தேன். இன்று என்னோடு ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குள்ளிருந்து பல நிர்வாகிகள் என்னோடு வந்திருந்தார்கள். அவர்கள் இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்து தாய் கழகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று இணைத்துக் கொண்டார்கள். தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இந்த தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவான 100 ஆண்டு காலம் இந்த ஆட்சி புரிந்து தமிழக மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற அம்மாவுடைய கனவை நனவாக்கின்ற வகையில் இன்றைக்கு அவருடைய தலைமையில் நாங்கள் சேர்ந்து தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி அமைய வேண்டும் என்று நான் இன்றைக்கு சந்தித்தேன். யார்ட்டையும் என்னை பொறுத்தவரை யார்ட்டையும் கருத்து வர்றது கிடையாது. என் சுயநலமான எடுத்த முடிவு தான். நான் தொடர்ந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். அந்த மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் சந்தித்தேன்.